5000 மரங்கள் நடப்பட்டிருக்கிறது. வருடத்திற்கு 10 லட்சம் மரங்கள் என்பது அதொரு குறிக்கோள். அது மட்டுமில்லாமல் பூமியை பாதுகாக்கும் திட்டம் என்கின்ற அடிப்படையில் பிரபலமான நடிகர்களை கொண்டு வீடியோ பிரச்சாரம் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. அஜய் தேவ்கன் போன்ற முன்னணி நட்சத்திரங்களை கொண்டு இவ்வாறான பிரச்சாரங்கள் வீடியோவில் இடம்பெற்று வருகிறது. பூமியை பாதுகாப்பதற்காக என்ற துணைப்பொருளில் வந்தாரா என்பது உங்களுக்கு தெரியும், ஆனந்த் அம்பானியினுடைய வனவிலங்குக்கான ஒரு வளர்ப்பிடமாக பார்க்கப்படுகிறது. அந்த வனவிலங்கு எப்படி இருக்கும், அந்த வனவிலங்கு வளாகம் எப்படி இருக்கும் என்று கூட நாங்கள் உங்களுக்கு ஒரு செய்தி இதே தளத்தில் இருந்து தந்திருக்கிறோம். வந்தாரா என்பது அவர்களுடைய வனவிலங்குக்கான ஒரு இடமாக இருக்கிறது. நான் வந்தாரியின் என்கின்ற ஒரு செயற்பாட்டின் மூலமாகத்தான் இப்பொழுது பிரபலமான முன்னணி நட்சத்திரங்களை கொண்டு வீடியோ பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. பூமியை காப்பாற்றுவதற்காக, அழிந்து செல்கின்ற இந்த பூமியை காப்பாற்ற நாங்கள் இயற்கையை நேசிப்போம், இயற்கையை மீண்டும் வளர்ப்போம், உருவாக்குவோம் என்பதுதான் இதனுடைய துணைப்பொருள். அதற்காக ஒரு முன்னுதாரணமாக ஆனந்த் அம்பானி வந்தாராவில் 5000 மரங்களை நாட்டியிருக்கின்றார். வருடத்திற்கு 10 லட்சம் மக்கள் வருடத்திற்கு 10 லட்சம் மரங்கள் என்பது ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. இதற்காக பழுத்து இயங்கும் மக்களை இணைத்து கொண்டு அவர் மரநடுகையை ஊக்குவிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார். அண்மையில் கூட ஆனந்த் அம்பானியுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நாங்கள் பார்த்திருந்தோம். அவர்கள் திருமணத்தை எவ்வாறெல்லாம் கோலாகலமாக கொண்டாடி இருந்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். அது தவிர இந்த வந்தாரா வனவிலங்கு பூங்கா சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்திருந்தோம். அங்கே எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மிக அரிய வகை விலங்கினங்கள் எல்லாமே இவருடைய வனவிலங்கு பூங்காவில் இருக்கிறது. அதை பராமரிப்புகின்றவர்கள் மட்டுமே ஆயிரக்கணக்கானவர்கள். விதவிதமான வனவிலங்குகள் எல்லாம் இவருடைய வனவிலங்கு பூங்காவில் இருக்கிறது, வந்தாரா பூங்காவில். எனவே இந்த அளவிற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த வனவிலங்கு பூங்காவான வந்தாராவில் மர நடுகைகளும் இப்பொழுது விசாலமாக இடம்பெறுவதாக அறிய கிடைக்கிறது. இந்த மரநடுகை என்பதை நாங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக மரம் என்பதை நாங்கள் நடுவதற்குரிய காரணங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். இதற்காக 3 செயற்திட்டங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். என்னவென்று சொன்னால், மீண்டும் மீண்டும் சுத்திகரித்து பயன்படுத்தக்கூடிய அல்லது மீண்டும் மீண்டும் ஒரு மாற்றத்தின் மூலமாக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் போத்தல்களை உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் தினமும் சைக்கிள் ஓட வேண்டும், துவிச்சக்கர வண்டியை ஓட வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் எங்களுடைய உள நல வளத்திற்காகவும் இவ்வாறு சில விஷயங்கள் அவரால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்த் அம்பானியினுடைய வந்தாரா வனவிலங்கு பூங்காவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த இடத்தில் முக்கியமான நடிகர்கள், முன்னணி நட்சத்திரங்களை கொண்டு வீடியோ பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வீடியோ பிரச்சாரங்கள் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற விடயங்கள் நல்லவைகளாக இருக்கும் பட்சத்தில் அவைகள் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுமானால் அதையும் சரியான முறையில் பாருங்கள். எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் இணைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.